ஒரு விஷயம் ரொம்ப இதுவா போயிட்டு இருக்கு பாத்தியா? இது மச்சான் ஒரு இந்திய பொண்ணுடா நாட்டுல என்ன பண்ணிருக்கு ஒரு பையன். புனே 600 கோடி சொத்து. அப்படியா? அந்த விஷயம் தானே? ஆமா ஆமா. புனேல அந்த பையன் பிசினஸ் மேன் மச்சான். பெரிய பையனா? சின்ன பையன், இத்தனைக்கும் சின்ன வயசு தானா? 26 வயசு. அந்த பொண்ணோட ஃபேமிலி வந்து ஓரளவுக்கு வசதியான ஃபேமிலி தான். 20 வயசு அவளுக்கு. அவளுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். பாய் ஃப்ரெண்டு கூட ஓடி போனா வந்து என்ன சொல்றது, அவமானம் வீட்டுக்கு. ஆக்சுவலா அவங்க வீட்டுக்கும் தெரியும் போல, வீட்டுக்கு சொல்லி மறைச்சிட்டாங்க. அந்த மாதிரி சில விஷயம் எல்லாம் நீ வந்து கல்யாணம் பண்ண, ஏன்னா 600 கோடி சொத்து இல்ல. நீ கழிச்சிலே லவ் பண்ற, அவன் நார்மல் சின்ன பிசினஸ் தான் பண்றான். அந்த மாதிரி என்ன பண்ணிது ஆக்சுவலா கல்யாணம் மச்சான் 2 வாட்டி ட்ரை பண்ணிருக்கு. ஓகேவா? அவனுக்கு கொல்லப்பாடா அப்படியாடா மச்சான்? ஃபர்ஸ்ட் வாட்டியே 400 அடி பள்ளத்துல இருந்து தள்ளி விட்டுருக்குடா. ஓகேவா? அப்ப அவன் கடவுள் அதிர்ஷ்டம் பாரு, அவன் வந்து எஸ்கேப் ஆயிட்டான் அந்த 400 அடி பள்ளத்துல இருந்து. எப்பறம் 400 அடி பள்ளத்துல தப்பிச்சான்? மஞ்சள் பாய்ஸ் அவன் மச்சான். கடவுள் வந்து அவன் சுதாரிக்கல, அந்த பொண்ணு வந்து தள்ளி விட்டுருக்குது. ஓகேவா? தள்ளி விட்டு கீழே வந்து உண்டான், அப்படியே அவங்க உயிர் போயிட்டான். அதுக்கப்புறம் நான் அங்க வந்து என் பிறந்த நாளைக்கு அங்கதான் வந்து நான் வந்து நீ கூட்டிட்டு போனோம் ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு 2வது வாட்டி மறுபடியும் கூட்டிட்டு போயிருக்கு. அக்டோபர்ல மேரேஜ். உதய்பூர்ல அந்த கோட்டை ரெஸ்டாரண்ட் எல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டாங்க. இவன் லவ் பண்ற பையன் இல்ல, 2வது வாட்டி அவன் அங்க வர வச்சிருக்கு. அவனை ஷார்ட் கீட்டு மாஸ்க் எல்லாம் போட்டு தலைவர் வந்து போன் எல்லாம் கொஞ்சம் ஊருக்கு வெளில வச்சுட்டு மாஸ்க் எல்லாம் போயிட்டு அந்த பொண்ணோட சேர்ந்து 2வது வாட்டி தள்ளி விட்டுருக்காரு. 2வது வாட்டி பையன் காலி. அந்த அத்தனைக்கும் அந்த பையனுக்கு வந்து அந்த ஃபோபியா சொல்லுவோம்ல, ஹைட்டு நம்மள மாதிரி தான். ஹைட்டு பார்த்தாலே பயம் அவனுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வாட்டி விழுந்தப்போ அந்த பொண்ணு தான் தள்ளி விட்டுன்ற விஷயம் வந்து அவன் உணர்ந்துட்டான். அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா, ஒரு பாம்பு ஒண்ணு கடிக்க வந்தது, அது உன்னை கடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் புஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்கு. அவன் அதை நம்பிட்டு இருக்கிறான். அதை நம்பிட்டு இருக்கிறான் அவன். ஓகேவா? 2வது வாட்டியா சூதனமா இருக்க வேணாம், மாத்திரை நுணுக்கி கொடுத்துருக்கு பாவம். இப்போ மீட் பண்ணால லவர் லவ் தெரியுமா? 6 மாசம் தீபாவளிக்கு தான் மீட் பண்ணிக்கிறாரு. இத ஆக்சுவலா 600 கோடி லவ் 6 மாசம். இது 6 மாசம் லவ்ல 600 கோடி சொத்துக்கு ஆசைப்பட்டு ஒருத்தனை கொன்னுட்டு இருக்குது. அவனை கொன்னா பரிதாபப்பட்டு அம்மா அப்பா வந்து நம்ம லவ்வருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, இவங்க வந்து நம்ம பேரை கேட்க மாட்டாங்க. ஐயோ, புரியுதா மச்சான்? ஒரு விஷயம் நான் கேட்கவா? இப்போ அந்த பொண்ணு வந்து என்ன பதில் சொல்லிருக்கு தெரியுமா? ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு தெரியுமா? சொல்லு. என்ன கட்டாயப்படுத்தினா இல்ல அவருக்கு ஸ்டேட்மெண்ட் கேட்டேன். ஆக்சுவலா வந்து நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் அந்த மாப்பிள்ளைக்கு. இவர் என்ன வந்து கட்டாயப்படுத்தி மிரட்டினாரு, எனக்கு இருக்க பணத்துக்கு எங்க போனாலும் ஓடி போய் பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணாரு. அதனாலதான் நான் வந்து இந்த முடிவு எடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றா. அது என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, நான் பார்க்கும்போது என்ன போட்டிருந்தாங்கன்னா, அந்த பொண்ணோட அப்பா சொல்லியிருக்காரு, அவர் வந்து ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிட்டாரு போல. இவங்க வேற எங்கேயாவது இவங்க அவரே அதே மாதிரி பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்களா அப்படின்ட்டு அவர் முன்கூட்டியே சார் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிட்டார் போல. ஹாஸ்பிட்டல் அவரு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி என் பொண்ணு தான் கொன்னுச்சு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சா ஓகேவா, ஃபாஸ்டா அவளுக்கு நீதி வழங்கி இது பண்ணிடணும், தண்டனை கொடுத்துடணும், ஓகேவா, அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு, எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல, எங்க வீட்டுலதான் கம்பல் பண்ணாங்க, அது இல்லாம அவன் விக்கு வச்சிருக்கான், அவனுக்கு வந்து முடியே இல்ல, எனக்கு முடி இருக்கிற பையன் தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு வெயிட் பண்ணேன், இவன் முடி இல்லாம விக்கு வச்சுட்டு வந்ததுனால ஓகே. ஆமா விக்கா அந்த பையன். அது ஃபேமிலியோட இதுல இருக்க ஜீன் அந்த மாதிரி கூட இருக்கும்ல, அதனால அந்த பையன் வந்து விக்கு வச்சிருக்கிறதுனால எனக்கு சுத்தமா பிடிக்கல, அப்போ இவன் அதனால அவனுக்கு கொல்லணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. விஷயம் அது கிடையவே கிடையாது. ஆக்சுவலா வந்து அவனை கொல்றதுதான் மெயின் பிளானாவே வச்சிருக்காளுங்க. அதுக்கு இவன் சொல்றா சப்பக்கட்டு சொல்றது 1000 சப்போர்ட் இருக்கலாம், அச்சு கொலகொலன்னு இருக்காங்க அது அந்த ஊர்ல. இதுதான்டா அவளுக்கு தைரியம், இதுதான்டா அவளுக்கு தண்டனை.
மொத்த இன்னும் என்ன மாமா ம். மொத்த ஒரு அநியாயமா ஒரு உயிர்றா அவன் ம். மொத்த எவ்வளோ மச்சான் எவ்வளோ நெஞ்சு எழுத்தம் மச்சான். இவத்த உனக்கு பிடிக்கலன்னா இவத்த ஓடுறதுனா ஓடி போய் தொலைய வேண்டியதானே. ம். அவன் என்னடா பண்ணான் அவன். ம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே மச்சான் எல்லாமே வேணும், எல்லா லக்ஸரியும் வேணும். ஆமா இன்னொரு விஷயம் மெயினா மேடம் ஏன் பண்ணாங்கன்னா அந்த பணத்தை வந்து பாதி இது பண்றதுக்காக ஆக்சுவலா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் சொல்ற ஒரு ஐடியால இருந்தாலுங்க. ம். ஓகேவா அவனோட சொத்து ஜீவனாம்சமா வந்து இது பண்றது. ஆனா இவன் வந்து அவன் வந்து ஒத்துக்கல போல அந்த எக்ஸ் லவர்ல. ம். இல்ல நீ அவனை கல்யாணம் பண்ணக்கூடாது, ம். முன்னாடியே அவனை போட்டுருணும் ம். அப்படின்றதுனால தான் என்கேஜ்மெண்ட் ஆன உடனே சரி ப்ரீ வெட்டிங் ஷூட் அது இதுன்னு சொல்லிட்டு பேசி ம். அவனை காலி பண்ணிட்டானுங்க. இன்னொரு விஷயம், கொடுமையான விஷயம். ம். இன்னொரு பெங்களூர்ல ஒரு விஷயம் நடந்தது. பெங்களூர் அதான் கர்நாடகா. அப்டேட்டடா இருப்பேன். அது வேற லெவல். அது டாடி மம்மி சிஸ்டர் 3 பேரையும் எதுக்கு பண்ணேன். எங்க அப்பா எனக்கு சொத்து தர மாட்டேங்கிறாரு. அப்படியே அவங்க தாத்தாவோட சொத்தா இல்ல அவரோட சொத்து தான். டேய் ஐயா என்னங்க ஐயா ஒண்ணுமே புரியலீங்களா. அவன் சம்பாதிச்சதாங்க. நான் என் லவரோட இருக்க போறேன் சொத்து கொடுன்னு கேட்ட தரமாட்டேன்றாரு. நீங்க சம்பாதிச்சுக்கோன்றாரு. அப்புறம் சரி அப்புறம் உங்க அப்பா அம்மாவை உன் தங்கச்சி 3 பேரையும் கொண்டுட்டு ஏன் கொச்சி ஒன்னீங்க, எங்க கொச்சியில உங்க லவரை காணோம், அவர் நகையெல்லாம் எடுத்துட்டு பத்திரப்படுத்திட்டு வரணும் ஓடி இருக்காரு. அவனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு எல்லாம் லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க மச்சான்.